அடைக்கலமே அவனித்திய புயங்கலமாகாரமே ஏதேவன் என்றென்றும் உள்ளார் சதாகாலமும் நமது தேவன் மரணமதியந்தம் நம்மை நடத்திடுவார் ராஜாதிதேவன் நம் அடைக்கலமே அவனித்திய புயங்கலமாகாரமே காருண்யத்தாலே எழுந்து வந்தார் தூய தேவனே இவனாந்தரத்தில் மயக்காட்டி உன்னை இணைதாய் வருந்தை அழைப்பார் இந்த தேவன் என்றென்றும் உள்ளார் சதாகாலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதிதேவன் நம் அடைக்கலமே அவனித்திய புயங்கலமாகாரமே யாத்திரை கடந்திடுவார் தூய தேவதயவார் ஆடும் காணகத்தில் கந்தமாவினிலே இழைக்கும் நிலை பாருதலே இந்த தேவன் என்றென்றும் உள்ளார் சதாகாலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதிதேவன் நம் அடைக்கலமே அவனித்திய புயங்கலமாகாரமே கரைந்த வாழ்க்கை செலுத்திடுதே தூயரே அருளார் நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும் சஞ்சலம் தவிப்போம் மொழிப்போம் இந்த தேவன் என்றும் உள்ளார் சதாகாலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதிதேவன் நம் அடைக்கலமே அவனித்திய புயங்கலமாகாரமே அநாதிதேவன் நம் அடைக்கலமே அவனித்திய புயங்கலமாகாரமே. Thank you. Thank you, AB, for this wonderful song. நல்ல பாட்டுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். We miss your tambourine. I thought you would be with the singing with the tambourine. That would have been nice. பரவாயில்ல, கர்த்தர் விசித்தமானால் இன்னொரு நாள் தேவனை துதிப்போம். We are thankful unto you for this encouraging song you have sung for us. We praise God for the talents God has given unto the dear children also. We praise God for you. Now we go for the message. நாம் இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு செல்வோம். ஒரு முறை கூட கர்த்தர் நமக்கு தந்த இந்த வேலைக்காக வாக்கியத்திற்காக கர்த்தரை துதிப்போமாக. Over to Raja. Hallelujah, praise the Lord. கர்த்தரை துதிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். Since I have to go for another meeting immediately after finishing this, I will not be able to meet with all of you after the meeting. இன்றைக்கும் மீட்டிங் முடிந்த பிறகு எல்லாவரையும் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்காது. Because I have another meeting. காரணம் எனக்கு வேறொரு கூட்டமும் இருக்கிறபடியால். So I wanted to first of all thank the Salem Assembly and all the believers who've been attending this study. ஆகையால் முதலாவதாக சலேம் சபைக்காகவும் அதே போல இந்த
கூட்டங்களில் கலந்து கொண்ட எல்லாருக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். You are attending and listening to the word of God being an encouragement to me also. நீங்கள் இவ்விதமாக கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை கேட்பது எனக்கும் அதிக உற்சாகத்தை தந்த விஷயமாய் காணப்படுகிறது. We are all learning together. நாம் ஒருமித்து கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்கிறோம் அல்லவா? Based on Numbers chapter 6 verse 22 to 27, we were looking at the blessing pronounced to the children of Israel. என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 22 முதல் 26 வரையுள்ள வசனங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். Today I will be trying to conclude that, going back to chapter 1 to 6 of Numbers. இன்றைக்கு அதனுடைய முடிவுரையாக என்னாகமம் 6ஆம் அதிகாரத்திற்கு திரும்பவும் வந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை சிந்திப்போம். But before that, we were looking at the difference between the blessings given to Israel, the blessing given to the New Testament church. நாம் கடந்த வாரத்தில் சிந்தித்தது போல அதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதமும் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தினுடைய வித்தியாசங்களை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். If we don't understand the differences between, we could quote some of the Old Testament verses and think that those blessings are for us. அந்த இரண்டு வித்தியாசங்களையும் நாம் சரிவர புரிந்து கொள்ளவில்லை என்றால் பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு சில வசனங்களை குறிப்பிட்டு இது நமக்குரிய ஆசீர்வாதம் என்று தவறாக நமக்கு போதிக்கிறவர்களும் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். In the New Testament, the Lord has never promised any material blessings to the church. புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஆண்டவர் இவ்வுலகத்தில் உள்ள எந்த விதமான பூமிக்கடுத்த ஆசீர்வாதம் ஒன்றும் வாக்குத்தத்தம் கொடுக்கவில்லை என்பதை நாம் முதலாவது புரிந்து கொண்டிருக்க வேண்டும். So what is promised to us is, if we seek His kingdom first, He will take care of our needs. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியையும் தேடும்போது மற்றவை எல்லாம் நமக்கு கர்த்தர் கூட கொடுப்பார் என்பதை தான் வாக்கு தந்திருக்கிறார். He will meet our needs. அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். That all things also include persecutions. அந்த எல்லாவற்றையும் என்று கர்த்தர் குறிப்பிடுகிற போது அவைகளில் எல்லா விதமான உபத்திரவமும் நமக்கு உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். Then we saw that the real blessing is spiritual blessing. உண்மையான ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பதை நாம் கண்டோம். From the Beatitudes of the Sermon on the Mount, we saw who is blessed in the poor in the spirit. அதன் பிறகு மலை பிரசங்கத்திலே பாக்கியவான்கள் என்று கர்த்தர் குறிப்பிடுகிற அந்த வசனங்களிலே ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்பதை குறித்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை கண்டோம். Then we saw from Luke 6 that verse 20 that blessed are you the poor. அதன் பிறகு லூக்கா 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே ஏழ்மையாய் தரித்திரராய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று வேறொரு வார்த்தையையும் கர்த்தர் குறிப்பிடுவதை நாம் கண்டோம். Poverty is never considered a blessing. தரித்திரம் என்று சொல்லும் பொழுது அது ஒருபோதும் ஆசீர்வாதம் என்று நாம் எண்ணுவது இல்லை. But we are talking about those who made themselves poor for the Lord's sake and for His kingdom's sake. ஆனால் கர்த்தருக்காகவும் கர்த்தருடைய நாமத்திற்காகவும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காகவும் தங்களை தரித்திரர் ஆக்கினவர்கள் என்பதை குறித்துதான் அந்த சத்தியத்தில் நாம் புரிந்து கொண்ட விஷயமாய் காணப்படுகிறது. It goes along with the teaching that if you lose your life here, you will save it. If you save it here, you will lose it. அதோடு சேர்ந்து இந்த பூமியிலே நீங்கள் ஜீவனை இழந்து போவீர்கள் என்றால் அதை நீங்கள் மறுபடியும் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த ஜீவனை இந்த உலகத்திலே நீங்கள் பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அதை இழந்து போவீர்கள் என்கிற
சத்தியத்தை ஆண்டவர் உபதேசிப்பதையும் கண்டோம். Last week we looked at 7 or 8 reasons why a child of God cannot live a very posh, a lavish life in this world. அதன் பிறகு கடந்த வாரத்திலே இந்த உலகத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆடம்பரமான வாழ்க்கை ஏன் வாழ இயலாது என்பது 7-8 குறிப்புகளை நாம் கண்டோம். We will quickly, I'll recap that and then we will go to today's thoughts. அதை இரத்தின சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லி அதன் பிறகு இன்றைய செய்திக்கு செல்வோமாக. The first reason is that the majority in the world are living physically very poor, materially very poor. முதலாவது காரணம், இந்த உலகத்திலே அதிகபட்சமான ஆட்கள் உண்மையான தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Because of that, how can a believer live a lavish life? அவ்விதமாக ஆத்துமாக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு உண்மையான விசுவாசி ஆடம்பரமான வாழ்க்கை எவ்விதம் தங்களால் வாழ இயலும்? The Lord said, you have the poor always with you. ஆண்டவர் குறிப்பிடுகிறார், தரித்திரர்கள் எப்பொழுதும் உங்களோடு கூட உண்டு. That means we have a responsibility to help them. ஆகையால் அதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், அவர்களுக்கு உதவ வேண்டிய பொறுப்பை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். Secondly, there are so many people in the world who are spiritually poor without knowing the gospel. இரண்டாவது, ஆவிக்குரிய நிலைமையில் ஏழ்மைகளாக தரித்திரர்களாக சுவிசேஷத்தை சரிவர அறிந்திராத எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகத்தில் காணப்படுகிறார்கள். It is our responsibility to invest into the gospel work with the resources God has given us. ஆகையால் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான எல்லா காரியங்களிலும் இந்த சுவிசேஷ நற்பணிக்காக, நற்செய்தி ஊழியத்திற்காக நாம் மூலதனம் செய்ய கடமைப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். Thirdly, we saw that our position in this world, we are pilgrims or sojourners. We should not put our root deep in this world. மூன்றாவதாக, நம்முடைய நிலைமை என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் அந்நியர்களாய் இருக்கிறோம், பரதேசிகளாய் இருக்கிறோம். ஆகையால் நம்முடைய வாழும் வாழ்க்கையினுடைய வேரானது இந்த உலகத்தில் ஆழமாக செல்லாதவாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். We are citizens of heaven. We are not earth dwellers. நாம் பரலோகத்திற்கு சொந்தமானவர்களாய் இருக்கிறோம். அந்த பரலோகத்தின் குடியுரிமை பெற்றவர்களாய் இருக்கிறபடியால் பூமிக்கடுத்த வாசிகள் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். Fourthly, very clear teaching is in the word of God, like James chapter 5 verse 1 and 2, that there's a warning against living a very rich and lavish life in this world. நான்காவதாக, யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே ஆடம்பரமாய் வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிற எச்சரிப்பு என்ன என்பதை நாம் கண்டோம். Fifthly, we saw that our Lord Jesus Christ and the apostles and the early believers have shown us a very simple life for the believer. ஐந்தாவது குறிப்பாக, நம்முடைய ஆண்டவர், அப்போஸ்தலர்கள், அதே போலவே ஆதி திருச்சபை விசுவாசிகளும் தங்களுடைய எளிமையான வாழ்க்கையை உலகத்திற்கு எடுத்துக்காட்டு அந்த விதத்தில் உள்ள மாதிரியான வாழ்க்கையை நாம் வாழும்படியாக அவர்கள் வைத்து போனார்கள். Sixthly, we are told in Luke chapter 6 verse 20, if you make yourself poor for the Lord and the gospel, you are really blessed. ஆறாவதாக, லூக்கா 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே இவ்விதமான தரித்திரர்களுக்காக நாம் நம்முடைய பொருளாதாரத்தை செலவழிக்கிற வேளையில் நாம் பாக்கியவான்களாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார் என்பதை கண்டோம். No, what that means is, if you make yourself poor in this world for the Lord's sake and the gospel's sake, you are really blessed. கர்த்தருடைய நாமத்திற்காகவும் கர்த்தருடைய சுவிசேஷத்திற்காகவும் நாம் நம்மை தரித்திரர்களாக மாற்றுகிற வேளையில் நாம் உண்மையாக ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம் என்பதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம்.
Seventhly, we see that one day we have to stand before the judgment seat of Christ and give an account for everything the Lord has entrusted in our hands. ஏழாவதாக விசுவாசிகளாகிய நாம் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக ஒரு நாள் நிற்க வேண்டும். அன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதை எல்லாவற்றுக்கும் சரிவர கணக்கு அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்க பொறுப்புடையவர்களாய் நாம் காணப்படுகிறோம். Eighthly, we see that if the Lord comes today, if the church is raptured, or if we are taken from this world today, or if the rapture happens, all that we have accumulated in this world will go into the hand of the Antichrist. எட்டாவது குறிப்பாக நாம் கண்ட விஷயம், இன்றைக்கு கர்த்தருடைய வருகை காணப்பட்டு சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்றால், அல்லது நம்மை கர்த்தர் இந்த பூமியிலிருந்து மாற்றி தம்முடைய சன்னிதானத்தில் சேர்த்து கொண்டார் என்றால், நாம் இந்த உலகத்தில் சேர்த்து வைத்த எல்லாம் அந்தி கிறிஸ்துவினுடைய கரத்திற்கு சென்றுவிடும் அல்லவா என்பதை நாம் கண்டோம். These are some of the things that you and I should take serious and examine our life, including the one that is speaking. நானும் நீங்களும் இதை சொல்லுகிற என்னையும் உட்படுத்தி நான் சொல்லுகிறேன், மிகவும் கௌரவமாக இந்த வார்த்தைகளை வசனங்களை நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளில் மிகவும் ஜாக்கிரதையோடு வாழ கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். As we look at the pandemic that is happening all around the world and the events happening in the world politically, religiously, in the churches, what is happening everywhere, we know the Lord's coming is very, very near. இன்றைக்குள்ள சூழ்நிலைமைகளை நாம் பார்க்கும் பொழுது உலக பிரகாரமான ரீதியிலே சரீர பிரகாரமாக உள்ள வியாதியின் கஷ்டங்கள், அதே போல அரசியல் ரீதியான மாற்றங்கள், அதே போல சபையிலே ஏற்படக்கூடியதான குழப்பங்கள், இவை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபம் என்ற சிந்தையோடு கூட நம்மை ஆயத்தம் செய்ய வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். May the Lord help each one of us, and I ask you to pray for me that I would be able to live a life that I preach. கர்த்தர் தாமே நம்மை ஒவ்வொருவரையும் இந்த விதத்தில் ஆயத்தப்படுத்துவாராக. அதை போலவே எனக்காகவும் ஏற்ற நிலைமையில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் ஜெபிக்கும்படியாகவும் நான் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். Our blessing in the New Testament is riches of His grace. புதிய ஏற்பாட்டில் உள்ள நம்முடைய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் என்பதை கண்டோம். Riches of His glory. அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்று நாம் வாசிக்கிறோம். The unsearchable riches of Christ. கிறிஸ்துவினுடைய அளவிட முடியாத ஐஸ்வர்யம் என்று நாம் வாசிக்கிறோம். In one sentence it is Christ in you, the hope of glory. ஒரே வார்த்தையில் ஒரே வாசகத்தில் சொல்ல வேண்டும் என்றால், கிறிஸ்துவானவர் நமது உள்ளத்தில் வசிப்பதே காணப்படுவதே அந்த மகிமையின் நம்பிக்கை என்று வசனம் கூறுகிறது அல்லவா? Having said that, now let us go back to Numbers chapter 1 to 6. இவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய மனதில் வைத்தவர்களாக என்னாகமம் 6ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை இப்பொழுது திருப்புவோம். Let us read again chapter 6 verse 22 to 27. மறுபடியுமாக 6ஆம் அதிகாரம் 22 முதல் 27 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். தயவு செய்து கவனமாக கேளுங்கள். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 22 முதல் 27 வரை உள்ள வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார்.
May the Lord add his blessings to the verses we read. நாம் இப்பொழுது வாசித்த இந்த வசனங்களின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. Before we quote this verse in our marriages and all, it is important to know when was this blessing pronounced. நாம் வழக்கமாக திருமண வேளையில், விவாக வேளையில் ஆசீர்வாதமாக கூறுகிற இந்த வசனம் என்பதை நாம் நினைவு கூர்ந்தோம். ஆனால் இந்த வசனங்கள், இந்த ஆசீர்வாதங்கள் எப்பொழுது கூறப்பட்டது, அளிக்கப்பட்டது என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். There are many chapters before this blessing was pronounced. இந்த ஆசீர்வாதங்கள் கூறப்படுவதற்கு முன்பாகவே அநேக அதிகாரங்கள் வேதத்தில் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Beginning with Numbers chapter 1, when the Israelites were coming out from Egypt, they are traveling through the wilderness. என்னாகமம் முதலாம் அதிகாரத்தில் நாம் வருகிற வேளையில் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரம் வழியாக யாத்திரை செய்கிறார்கள். In chapter 1, verse 2 and 3, we read the first thing they had to do. முதலாவதாக அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை 1ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களிலே நாம் காண்கிறோம். என்னாகமம் 1, 2, 3 வசனங்கள். நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் முழு சபையாயிருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களில் உள்ள புருஷர்களாகிய சகல தலைகளையும் பேர்பேராக எண்ணி தொகையேற்றுங்கள். இஸ்ரவேலிலே 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்துக்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனைகளின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக. Verse 18 also, verse 18. 18வது வசனத்தையும் அதோடு சேர்த்து வாசிப்போம். Chapter 1, verse 18. 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். 2ஆம் மாதம் முதல் தேதியிலே சபையார் எல்லாரையும் கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் தங்கள் குடும்பத்தின் படிக்கும், பிதாக்களுடைய வம்சத்தின் படிக்கும், நாம தொகையின் படிக்கும் 20 Okay, have you finished reading that? Yeah, finish. Okay, yeah, there was some disturbance. Okay. The first thing is a census should be taken individually. முதலாவதாக தனித்தனியாக தொகை எடுக்கப்பட வேண்டிய, வம்ச தொகையை எடுக்கப்பட வேண்டும். Let us say what that means to us today. Jesus said to Nicodemus, "You must be born again." ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நிக்கோதேமினிடத்திலே நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று கூறுவதை நாம் அறிந்திருக்கிறோமே. A person to be really blessed, first he should become a child of God. He should be born again. His name should be in the Lamb's book of life. ஒரு நபர் உண்மையாக ஆசீர்வதிக்கப்பட்டவராய் காணப்பட வேண்டும் என்றால் அவர் மறுபடியும் பிறந்தவராய் இருக்க வேண்டும். அவருடைய பெயரானது ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட நிலைமையில் காணப்பட வேண்டும். Like the children of Israel, their name had to be in the census register. Our name should be in heaven's register by being born again, accepting the gospel, repent and believe in the Lord Jesus Christ. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒவ்வொரு நபருடைய பெயரும் வரிசையாக, வம்ச ரீதியாக, தனித்தனியாக பெயர் எழுதப்பட்ட நிலைமையில் காணப்படுவது போலவே ஒவ்வொரு மறுபடியும் பிறந்த ஒரு நபருடைய பெயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானுடைய நாமத்தினாலே அந்த குறிப்பிலே பெயர் எழுதப்பட்டாலுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக மறுபடியும் பிறந்தவர்களாக காணப்பட வேண்டிய அத்தியாவசியம் காணப்படுகிறது.
each one individually has to accept the Lord Jesus Christ. தனித்தனியாக எவ்விதமாக பெயர் எழுதப்பட்டதோ அதே போலவே தனித்தனியாக ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் காணப்படுகிறார்கள். When Paul writing to the Corinthian church in 1 Corinthians 6, he says the unrighteous will not inherit the kingdom of God. Verse 9. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிற வேளையில் அநீதிமான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று 9வது வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறாரே. And it says there that not one of them, and there's a list given after that of the sins, and it says not one of them will inherit the kingdom of God. இந்த துன்மார்க்கர் அநீதிமான்கள் அவர்கள் செய்கிறதான பாவங்களை அங்கே குறிப்பிட்டு பட்டியலாக குறிப்பிட்டு இதில் எந்த ஒரு நபரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று அங்கே நாம் காண்கிறோம் அல்லவா? But John 3:16 says that not one who believes will perish. ஆனால் யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே என்ன வாசிக்கிறோம்? விசுவாசிக்கிற எந்த ஒரு நபரும் கெட்டு போவதில்லை என்று வாசிக்கிறோம். So individually each one is valuable in the sight of God. ஆகையால் தேவனுடைய பார்வையிலே ஒவ்வொரு நபரும் தனித்தனியாக விலையேற பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். Many times in the Bible there are names given, genealogy in Matthew and Luke, or 1 Chronicles chapter 1 to 9, so many names are given. வேதாகமத்திலே நாம் வாசிக்கிற வேளையில் மத்தேயு 1ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷத்திலும் அதே போல என்னாகமம் 1 முதல் அதிகாரங்களிலும் அநேக பெயர் பட்டியல், வம்ச வரலாறினுடைய பெயர் பட்டியல் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் வாசிக்கிறோம் அல்லவா? Normally what do we do when we get to that names list? Normally we skip that name. We think it's very boring. நாம் அதை வாசிக்கிற வேளையில் சாதாரணமாக அந்த வசனங்களை எல்லாம் நாம் தாண்டி, ஏனென்றால் அவை ஒன்றும் எனக்கு புரியவில்லை, பிரயோஜனமில்லை என்ற நிலைமையில் நாம் அந்த வசனங்களை விட்டு வேறு வசனங்களை வாசிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். But for God each name is very valuable. ஆனால் தேவனுடைய பார்வையில் ஒவ்வொரு பெயரும் விலையேற பெற்றது என்பதை நாம் கருத்தில் கொண்டுதான் அதன் மூலமாக நாம் அறிந்து வாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Those names may be boring to us, but for God each name is very precious. God has called you and chosen you before the foundation of the world. Each individual is very valuable to God. ஆனால் அந்த பெயர்களை எல்லாம் நாம் வாசிக்கிற வேளையில் மிகவும் சோர்வாக நாம் கருதலாம். இவை எல்லாம் எவ்விதமாக வாசிப்பது என்ற நிலைமையிலே மனச்சோர்வோடு கூட அதை வாசிக்காமல் விட்டுவிடலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் இந்த ஒவ்வொரு பெயரும் மிகவும் விலையேற பெற்றதாக நித்தியத்திற்குரிய பெயராய் காணப்படுகிறது. இதன் மூலமாக அந்த பெயர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். So your name and my name is very precious to God, that each name should be in the Lamb's book of life, as we see in Revelation 20:15. If that name is not in the Lamb's book, he will be cast into the lake of fire. இந்த நாமங்களை எல்லாம் வாசிக்கிற வேளையில், இந்த பெயர்களை எல்லாம் நாம் வாசிக்கிற வேளையில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இதை போல அல்லவா என்னுடைய பெயரும் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பெயரும் கர்த்தருடைய பார்வையில் எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை கருத்தில் கொண்டு அந்த பெயர் அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் இல்லை என்றால் அவர்கள் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்களே என்ற சிந்தையோடு கூட நாம் வாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Is there anyone listening to me today? Are you sure that your name is in the Lamb's book of life? இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது உங்களுடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா என்ற நிச்சயம் உடையவர்களாய் காணப்படுகிறீர்களா? Maybe you are in a believer's home. Maybe you are going to the brethren assembly. That will not assure you a place in heaven unless you are personally, your name is in the list.
நீங்கள் ஒரு விசுவாச குடும்பத்திலே தங்கி இருக்கிறவர்களாய் இருக்கலாம், அல்லது சகோதர சபையில் ஐக்கியத்திலே சென்று கொண்டு வந்து கொண்டு இருக்கிறவர்களாய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய அந்த ஜீவ புஸ்தகத்தில் தனிப்பட்ட நிலைமையில் உங்களுடைய பெயர் எழுதப்படவில்லை என்றால் நீங்கள் ஒருபொழுதும் நித்திய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் காணப்பட மாட்டீர்கள். So for Israelites, the blessing's first condition, their name should be in the census. ஆகையால் இஸ்ரவேலர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தினுடைய முதல் நிபந்தனை என்னவென்றால் அவர்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். The same is true for a New Testament believer. இதே போலவே ஒரு புதிய ஏற்பாட்டு சபையினுடைய விசுவாசிக்கும் இந்த சத்தியம் பொருந்துகிறதாய் காணப்படுகிறது. We are not going to go in details. I'm just passing through this mostly. Second condition, நாம் இவை எல்லாவற்றையும் விரிவாக படிக்க போவதில்லை. சற்று அதை அறிந்து கொள்ளும்படியாக நாம் பார்த்து செல்கிறோம். இரண்டாவது நிபந்தனை என்று பார்க்கிற வேளையில் chapter 2, verse 2 and 3. இரண்டாம் அதிகாரம் என்னாகமம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை கவனியுங்கள். என்னாகமம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் தங்கள் கொடி அண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள். யூதாவின் பாளையத்துக்கு கொடியை உடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டும். அமினதாபின் குமாரனாகிய நகசோன் யூதா சந்ததிக்கு சேனாபதியாய் இருக்க கடவன். Yeah, I don't have the time to explain all of that, but when you read this chapter, you will notice something, how they camped as they traveled. இவை எல்லாவற்றையும் விரிவாக சொல்லுவதற்கு எனக்கு நேரமில்லை. ஆனால் நீங்கள் பிற்பாடு இந்த 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எவ்விதமாக ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் அவர்கள் பாளையம் போட்டார்கள், கூடாரம் போட்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். Which all tribes will be in the east, which will be in the west, which will be in the south, which tribes will be in the north were all clearly given. எந்த 3 கோத்திரங்கள் கிழக்கு பகுதியிலும், எந்த 3 கோத்திரங்கள் மேற்கு பகுதியிலும், எந்த 3 கோத்திரங்கள் வடக்கிலும், 3 கோத்திரங்கள் தெற்கிலும் போடப்பட வேண்டும் என்கிற நிபந்தனை அங்கே கொடுக்கப்படுவதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். When they camp like that, what is in the center of their camp? அவ்விதமாக பாளையம் கூடாரம் போடுகிற வேளையில் அதன் மத்தியில் எது காணப்பட வேண்டும்? It is the tabernacle of God. கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரம் தான் அவர்களுடைய பாளையத்தின் மத்தியிலே நடுவிலே காணப்பட வேண்டும். When they get up in the morning from their particular camp, the first thing they see is the tabernacle of God. அவர்கள் விடியற்காலையிலே அந்த கூடாரத்திலிருந்து விழித்து எழும்பொழுது அவர்கள் முதலாவது பார்வை அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருந்தது. Dear brothers and sisters, the church, Christ should be the center of our life. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, சபையை பொறுத்த மட்டில் சபையினுடைய மத்தியமாய் காணப்படுகிறவர், நடுவராய் காணப்படுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மட்டுமே. There are 3 things we should keep as the center of our life, that is Christ, God, His Word and His church. 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மத்தியில் காணப்பட வேண்டியது. ஒன்று கிறிஸ்துவானவர், கிறிஸ்துவினுடைய வார்த்தை, தேவன், அதன் பிறகு அவருடைய திருச்சபை. Christ and His Word and the church should be the center of everything in our life. கிறிஸ்துவானவரும் கிறிஸ்துவானவருடைய வார்த்தையும் கிறிஸ்துவினுடைய சபையும் நம்முடைய வாழ்க்கையின் மத்தியில் காணப்பட வேண்டிய ஒன்றாய் இருக்க வேண்டும். It is very sad today, church has become just a Sunday morning ritual to many believers.
விசனமான ஒரு காரியம் என்னவென்றால், இன்றைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் சபை என்று சொல்லும் பொழுது வெறும் ஞாயிற்றுக்கிழமையில் சென்று வருகிற ஒரு இடமாக மட்டும் காணப்படுகிறதாய் உள்ளது. For many of the other meetings like Bible study and prayer, very few are attending. வேத ஆராய்ச்சி கூட்டம், ஜெப கூட்டம் என்று சபையிலே நடக்கிற வேளையில் சொற்பமான ஆட்கள் மட்டும்தான் அதிலே கலந்து கொள்கிறார்களே. We have picked and choose what meeting we like. எனக்கு எது விருப்பமோ எது பிடிக்குமோ என்று தெரிந்து கொண்டு கலந்து கொள்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். For Israelites, the tabernacle had to be the center of their camp, that the Lord's presence, God's things should be first and foremost in their life. இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்தமட்டிலும் அவர்களுடைய பாளையத்தின் நடுவிலே மத்தியிலே தேவனுடைய பிரசன்னமாகிய ஆசரிப்பு கூடாரம் காணப்பட வேண்டும். தெய்வ பிரசன்னம்தான் அவர்களுக்கு மத்தியில் காணப்பட வேண்டும் என்பதில் தேவன் கருத்தாயிருந்தார். In Matthew 6:33, we are reminded, seek ye first the kingdom of God and his righteousness. மத்தேயு 6:33 நாம் நினைவுபடுத்துகிற வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியையும் தேடுங்கள் என்பதல்லவா? Is God, his word and his church the center of your life? கர்த்தரும் அவருடைய வார்த்தையும் அவருடைய திருச்சபையும் நம்முடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் மையமாய் காணப்படுகிறதா? When you select a job, when you select anything, do you give first priority to the church? நம்ம இந்த உலகத்திலே ஒரு வேலையை தெரிந்து கொள்ளுகிற வேளையில், இல்ல ஒரு படிப்பை தெரிந்து கொள்ள வேளையில், இல்ல வேற ஏதாவது காரியத்தை தெரிந்து கொள்ளுகிற வேளையில் சபைதான் எனக்கு மையமாய் இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு முன்னுரிமை சபைக்கு நாம் கொடுக்கிறோமா? Many times that is not what we see today. ஆனால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அவ்விதமாய் காணப்படுவதில்லையே. So second thing we see is a tabernacle centered life. ஆகையால் இரண்டாவதாக கர்த்தருடைய நிபந்தனை என்று சொல்லும் பொழுது தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம், அதாவது தேவ பிரசன்னத்தின் மையம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். The third condition we see in chapter 3 verse 6. மூன்றாவது நிபந்தனை என்று பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினுடைய நிபந்தனை 3ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். என்னாகமம் 3:6. நீ லேவி கோத்திரத்தாரை சேர்த்து அவர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்து. There was a tribe out of all the 12 tribes who were called to minister unto the Lord, those who were the Levites. 12 கோத்திரங்களிலே ஒரு கோத்திரத்தை கர்த்தருடைய பணிவிடை செய்யும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த கோத்திரம் லேவி கோத்திரம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். They did not have any inheritance like other tribes. இந்த லேவி கோத்திரத்தை பொறுத்தமட்டிலும் மற்ற கோத்திரங்களை போல இந்த பூமிக்குரிய எந்த விதமான ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. God was their asset. God was their portion. They were the very privileged people. அவர்கள் மிகவும் ஸ்லாக்கியம் பெற்ற கோத்திரமாய் காணப்படுகிறார்கள். காரணம், கர்த்தரே அவர்களுடைய சொத்தாய் இருந்தார், தேவனே அவர்களுடைய பங்காய் இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். But when we come to the New Testament church, we see that all believers, brothers and sisters, we are a royal priest, we are a holy nation, we are more privileged than the children of Israel or the Levites. புதிய ஏற்பாட்டு சபை என்ற முறையிலே நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை விட மிகவும் அதிகமான ஸ்லாக்கியம் பெற்றவர்களாக ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோம். தேவனுடைய பரிசுத்த ஜாதியாகவும் ஜனமாகவும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாயும் காணப்படுகிறோம் என்று நாம் வாசிக்கிறோமே. Like the Levites are to serve, minister to the Lord, we all, if we want that blessing in our life, we should be the servants of God, the Lord. லேவியர் எவ்விதமாக கர்த்தருடைய
ஊழிய பணியை செய்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றார்களோ அதை போலவே இன்றைக்கு நாமும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பணியை உத்தமமாய் செய்து அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். Many times in our midst we think we are just believers, there are some full-time workers, they will do everything. அநேக முறை நாம் சிந்திக்கிற ஒரு காரியம், நான் ஒரு விசுவாசி மட்டும்தான், இதை காரிய பணிவிடை எல்லாம் கர்த்தருடைய ஊழியம் எல்லாம் ஊழியர்களும் மூப்பர்களும் தான் செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். We think that's why we have full-time workers. அதற்காக தான் முழு நேர ஊழியர்கள் எல்லாம் காணப்படுகிறார்களே என்று நாம் நினைக்கிறோம். We are just believers, just come and attend the meeting and then we go, we have done our part. நாங்கள் சாதாரண விசுவாசிகள் தான், கூட்டத்திற்கு வர வேண்டும், கலந்து கொள்ள வேண்டும், பிறகு வீட்டுக்கு செல்ல வேண்டும், எங்களுடைய வேலை முடிந்தது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். Not at all. The Lord said before ascending in Acts 1 that you shall be my witness. அவ்விதமான சிந்தனை நமக்கு காணப்படக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பரமேறி செல்வதற்கு முன்பாக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற வண்ணமாக அவர் கூறினதை நாம் நினைவு கூறுகிறோமே, எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். That is for every believer, not just for full-time workers. அது முழு நேர ஊழியர்களுக்காக மட்டுமல்ல, மூப்பர்களுக்காக மட்டுமல்ல, ஒவ்வொரு விசுவாசியினிடத்திலும் கர்த்தர் குறிப்பிடுகிற காரியம்தான், எனக்கு சாட்சிகளாய் இருங்கள். As New Testament priests, brothers and sisters, we have many offerings to give to the Lord. நாம் புதிய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் என்ற நிலைமையிலே கர்த்தருக்காக அநேக பலிகளை காணிக்கைகளை செலுத்த வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். Romans 12:1 and 2 says we present our bodies as a living sacrifice. ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று அங்கே வாசிக்கிறோமே. Then in Hebrews 13 we read that we have to offer the sacrifice of praise to God, 13 verse 15. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே உதடுகளின் கனியாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியை ஸ்தோத்திர பலியாக கர்த்தருக்கு செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். And verse 16 says, by doing good and to share what you have, with that sacrifice God is well pleased. 13-16ஆம் வசனத்திலே நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் என்று அதன் மூலமாக இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோமே. So as priest of the New Testament we have three main offerings to offer. ஆகையால் புதிய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் என்ற நிலைமையிலே 3 முக்கியமான பலிகளை காணிக்கைகளை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். Our person, our whole person, our body there represent the whole person. நம்மையே, நம்முடைய ஆளத்துவத்தையே, நம்முடைய சரீரத்தையே கர்த்தருக்கு ஜீவ பலியாக கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Our praise to be for the Lord. நம்முடைய ஸ்தோத்திரங்களை உதட்டின் கனி என்ற நிலைமையிலே பலியாக நாம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். I am very sad to see among the brethren people, we don't say a praise the Lord, we don't say a stotram, we don't even say Amen at the end of the prayer. That is how we have become today. சகோதர சபையிலே இன்றைக்கு அதிகமாய் காணப்படுகிற ஒரு காரியம், ஸ்தோத்திரம் என்று சொல்லுவதற்கு தயங்குகிறோம். ஆமேன் என்று சொல்லுவதற்கு கூட, ஜெபத்தில் ஆமேன் என்று சொல்லுவதற்கு கூட தயக்கம் காண்பிக்கிற அநேகர் சொல்லாமல் இருப்பதும் பார்க்கும் பொழுது மிகவும் விசனத்திற்குரிய காரியமாய் இருக்கிறது. You read the Psalms, it says, praise the Lord, praise the Lord. I will praise the Lord in the midst of the congregation. How many times the Psalms tells me and you to praise God, but our mouths are stitched when we come to the meeting.
எத்தனை முறை சங்கீதங்களிலே தேவ ஆவியானவர் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், என்னுடைய வாய் கர்த்தருடைய துதியை சொல்லும், கர்த்தரை உரத்த சத்தமாக துதியுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் எத்தனை முறை நம்முடைய வாய் துதிக்காமல், நம்முடைய உள்ளமும் துதிக்காமல் காணப்படுகிறது அல்லவா? Lastly, doing good and giving, that is an offering. மூன்றாவதாக நன்மை தான தர்மம் செய்கிறது ஒரு பலி என்று நாம் கண்டோம் அல்லவா? So if the Old Testament Levites were privileged, in the New Testament we are privileged to minister to the Lord and to God's people. பழைய ஏற்பாட்டு கோத்திரங்களிலே லேவியர்கள் எவ்விதமாக ஸ்லாக்கியம் பெற்றவர்களாய் காணப்பட்டார்களோ அதை போலவே புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் ஆசாரியர்களாக நாம் இந்த விதத்தில் உள்ள ஸ்லாக்கியம் பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். Even among the Levites, only the high priest could go once a year to the very holy place. லேவி கோத்திரத்தில் கூட பிரதான ஆசாரியன் மட்டும்தான் வருடத்திற்கு ஒரு முறை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க ஸ்லாக்கியம் பெற்றவனாய் காணப்படுகிறான். But we are called by the Lord to come to the throne of grace anytime, anywhere we can come to the very presence of God. What a privileged people we are. ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் கிருபாசன தண்டை, தேவனுடைய சிங்காசன தண்டை, பிரசன்ன தண்டை எப்பொழுது வேண்டுமென்றாலும் சேரக்கூடிய ஸ்லாக்கியம் பெற்றவர்களாய் காணப்படுகிறோமே. The fourth condition for blessing, நான்காவது நிபந்தனை ஆசீர்வாதத்திற்கு என்ன என்று பார்ப்போம். when we look at the three clans of the Levites, they were Gershonites, Kohathites and Merarites. மூன்று வித கூட்டத்தை லேவியரிலே நாம் காண்கிறோம். அவர்கள் chapter 3 verse 17, you can see their names. மூன்றாம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் அதை காண்கிறோம். என்னாகமம் மூன்றாம் அதிகாரம் 17வது வசனத்திலே லேவியின் குமாரனாகிய கெர்சோன், கோகாத், மெராரி, இந்த மூன்று கூட்டத்தார் லேவியரிலே காணப்பட்டார்கள், குமாரர்களே. I don't have time to explain everything, but when you look at chapter 3 and 4, you see each one of their different responsibilities. இந்த மூன்றாம் அதிகாரம் நான்காம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எனக்கு நேரம் இல்லாதபடியால் நீங்கள் அதை வாசித்து இந்த மூன்று குமாரர்களும் தனிப்பட்ட பொறுப்பை அவர்கள் கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். They had different responsibility when the tabernacle is moved, when the tabernacle is pitched. தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் மாற்றப்படும் பொழுதும் அதை போடும் பொழுதும் இந்த மூன்று குடும்பத்திலும் தனித்தனியான பொறுப்புகள் அவர்கள் பெற்றவர்களாய் காணப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளலாம். Each one had to do their responsibility. Some were carrying, some were serving, and different responsibility. They had to do it exactly as prescribed. ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டதான வேறு வேறான பொறுப்புகளை அவர்கள் உண்மையாக அதை நிறைவேற்ற வேண்டியவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை நாம் வாசித்து அறிந்து கொள்ளலாம். My time is quickly going, so let me remind in the New Testament believers in the church, as members of the body of Christ, we each have a responsibility in our local assembly. அதே போலவே புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் கர்த்தருடைய ஆசாரியர்களாய் காணப்படுகிறோம். நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே கொடுத்ததான வெவ்வேறு பொறுப்புகள் உண்டு என்பதை உணர்ந்து நாம் இருக்கக்கூடிய சபையிலே அதை நிறைவேற்ற வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். Church is compared to a body of Christ, a body. சபை என்று சொல்லும் பொழுது அது ஒரு சரீரத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது அல்லவா? A body has many members, but it is one body. சரீரம் என்று சொல்லும் பொழுது அநேக அவயவங்கள் காணப்படுகின்றன, ஆனால் ஒரே ஒரு சரீரம் தான் என்பதை அறிந்திருக்கிறோம். Each member has its function. சரீரத்தில் ஒவ்வொரு அவயவத்திற்கும் அதனுடைய வேலைகள் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோமே.
You can read 1 Corinthians 12 and other passages that speaks about the spiritual gifts. You can understand what is your spiritual gift, what is your responsibility, what is my responsibility in the local church. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலும் அதே போலவே பல பாகங்களிலே எவ்விதமாக தேவ ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் அந்த வரங்களை கொடுத்து அதை பயன்படுத்தும்படியாக கூறியிருக்கிறபடியால் எனக்கு கர்த்தர் கொடுத்ததான பொறுப்பு என்ன, வரம் என்ன என்பதை உணர்ந்து அதை சபையிலே நான் பயன்படுத்த கடமைப்பட்டவனாய் இருக்கிறேன். But unfortunately, our churches has become today like a spectator, like a game, you know. Many come and sit in the stadium and a few do the work. It has become like that. ஆனால் இன்றைக்கு துரதிர்ஷ்டவசம் என்று நான் கூறட்டும், அநேகர் ஒரு பார்வையாளரை போல அரங்கத்தில் எவ்விதமாக பார்வையாளர்கள் போல உட்கார்ந்து விளையாட்டை பார்க்கிறார்களோ அதை போலவே இன்றைக்கு சபையிலே அநேகர் வந்து அமர்ந்து பார்வையாளர்களை போல செல்லுகிறார்கள். Every believer has at least one spiritual gift. ஒவ்வொரு விசுவாசிக்கும் குறைந்தது ஒரு ஆவிக்குரிய வரமாவது தேவ ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். And many may have more than one gifts. அநேகர் அதைவிட அதிகமாக வரங்களை பெற்றவர்களாய் காணப்படலாம். God has given gift to each believer and God has given gifted men to the local assembly. ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் வரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு வரமாவது ஒவ்வொருவருக்கும் காணப்படும். அதே போலவே வரங்களை பெற்ற மனிதர்களையும் சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Church is never a one-man ministry. சபையானது ஒரு நபர் ஊழியம் அல்ல. Or it is any man's ministry. அல்லது அது எந்த மனிதர்களும் அந்த சபையிலே ஈடுபட்டு ஊழியம் செய்யலாம் என்பது அல்ல. Each one gifted, you make use of their spiritual gift. ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவர் வரம் கொடுத்து மற்றவர்களுக்கு பயன்படுத்தும் விதமாக ஆண்டவர் சபையிலே பயன்படுத்துகிறார். Brothers and sisters, what is your role in the local assembly? எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஸ்தல சபையிலே உங்களுடைய பங்கு என்ன என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? If we all exercise our spiritual gifts and work together, that assembly will be a model assembly. நாம் எல்லாவருமாக ஒருங்கிணைந்து இந்த ஆவிக்குரிய வரங்களை நாம் பயன்படுத்துவோம் என்றால் இந்த உலகத்திலே அந்த திருச்சபையானது ஒரு மாதிரி உள்ள ஒரு எடுத்துக்காட்டுள்ள சபையாய் காணப்படும். Such assembly will be a beautiful garden, an enclosed garden, where the believers of that assembly never want to leave that place, or outsiders, when they see that assembly, they would desire to come inside. It should be an enclosed garden like that. அப்பேற்பட்டதான சபை இந்த உலகத்திலே காணப்படும் என்றால் அது வேலி அடைக்கப்பட்ட தோட்டம் என்று வாசிக்கிறோமே, அது போலவே அந்த சபையிலிருந்து எந்த ஒரு நபரும் வெளியே செல்வதோ, அது மட்டுமல்ல வெளியில் உள்ள ஆட்கள் இப்பேற்பட்டதான சபைக்கு கடந்து செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர்களாக அந்த வேலி அடைக்கப்பட்ட ஒரு மனோகரமான தோட்டமாய் காணப்படும். May we desire and long such an assembly, that all our local assembly become like that we never want to leave that fellowship, but others, when they come and see it, they desire to come into such a gathering. May our assemblies become like that. It will only happen if every member is active in the local assembly. நாம் கூடுகிற ஸ்தல சபையானது அப்பேற்பட்ட நிலைமையிலே ஒரு அழகான அருமையான திருச்சபையாக வெளியில் உள்ளவர்கள் இந்த ஒரு சபைக்கு வரத்தக்கதான விருப்பம் கொண்டவர்களாய் காணப்படத்தக்கதாக காணப்பட வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் ஒருங்கிணைந்து நம்முடைய பணியை கர்த்தர் நமக்கு தந்த வரங்களை ஒருமித்து செயல்படுத்தினால் ஒழிய அவ்விதமாக சாத்தியமாகாது. The fifth condition for this blessing is in chapter 5 verse 2. ஐந்தாவது நிபந்தனை தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு என்ன என்று பார்க்கிற வேளையில் என்னாகமம் 5ஆம் அதிகாரம்
அதனுடைய 2வது வசனங்களை கவனியுங்கள். 2வது வசனம் என்னாகமம் 5:2. குஷ்டரோகிகள் யாவரையும், பிரேமியம் உள்ளவர்கள் யாவரையும், சவத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் யாவரையும் பாளையத்திலிருந்து விலக்கிவிட இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடு. There was a definite need for a separation in the camp. பாளையத்திலே ஒரு வேறுபாடு, ஒரு வித்தியாசம், ஒரு பிரித்தெடுத்தல் நிச்சயமாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். No defilement should be in the camp of the Israelites. தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேலர்கள் பாளையம் இறங்கக்கூடியதான அந்த பாளையத்திலே எந்த ஒரு தீட்டும் காணப்படக்கூடாது. The reason is because the God is tabernacle in their midst. காரணம், தேவன் தாமே அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். This is God's will for each one of us in the local assembly, that our sanctification, 1 Thessalonians 4:3 says, this is the will of God, even our sanctification. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிற வண்ணமாக, பரிசுத்தம் ஆகுதலே, உங்களுடைய பரிசுத்தம் ஆகுதலே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று வாசிக்கிற வண்ணமாக, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் எந்த ஒரு தீட்டையும் களைந்து விட்டு பரிசுத்தராய் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. The holy God is dwelling in us. Our bodies are his temple. The local church is his temple. பரிசுத்த தேவன் தாமே நம் மத்தியில் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய சரீரம் அவருடைய ஆலயமாய் இருக்கிறது. அவருடைய திருச்சபையானது அவர் வாசம் பண்ணும் ஆலயமாய் காணப்படுகிறது. Separation is one of the basic doctrine from the very first chapter of Genesis. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கிற வேளையில் தேவனுடைய உபதேசத்தில் மிக முக்கியமானது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். After we read about God creating everything, the next doctrine we read in the Bible is God separated light and darkness. தேவன் தாமே சிருஷ்டித்த பிறகு 2வது உபதேசம் நாம் வாசிக்கிறவர் என்னவென்றால், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் என்று அந்த உபதேசத்தை கவனிக்க வேண்டும். From there all the way to Revelation 18, the Lord says, come out from among them, be separate, and I will be your father. You will be my sons and daughters. This is the teaching. In Corinthians we read that, in Hebrews we read that, in Revelation we read that. அந்த வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் வரைக்கும் கர்த்தருடைய உபதேசத்தில் அதிகமாய் காண்கிறது, நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்து வாருங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று கொரிந்தியரிலும் எபிரேயரிலும் அந்த பிரித்தெடுக்கப்பட்டதான உபதேசத்தை நாம் வாசிக்கிறோம் அல்லவா? But unfortunately, many times our assemblies and our life are like the Corinthian church. ஆனால் துரதிர்ஷ்டமாக நம்முடைய சபையிலும் கொரிந்திய சபையை போல அதிகமாய் காணப்படுகிறதை பார்க்கிற வேளையில் வேதனையாக இருக்கிறது. The 6th condition for blessing, அந்த ஆசீர்வாதத்தினுடைய 6வது நிபந்தனை என்று பார்க்கிற வேளையில், it's a long passage, so I'm not going to read it, but you can go home and read chapter 5, verse 11 to 31. 5ஆம் அதிகாரம் 11 முதல் 31 வரையுள்ள வசனங்கள். 5ஆம் அதிகாரம் 11 முதல் 31 வரையுள்ள வசனங்கள். அது நீளமான பாகமாய் இருக்கிறபடியால் நீங்கள் அதை பிற்பாடு வாசித்து பாருங்கள். The context is this: there is a husband who is jealous for his wife, and he has a doubt about her faithfulness, and there is a test of jealousy, an offering of jealousy. அங்கே நாம் பார்க்கிற வேளையில் அங்கே ஒரு கணவன் மனைவி, அந்த கணவன் அந்த மனைவியை சந்தேகித்து பேரிலே அந்த சந்தேகத்திற்குரிய ஒரு பலியானது, காணிக்கையானது செலுத்தப்பட வேண்டிய ஒரு பாகம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
Verse 15 says it's a jealousy grain offering she has to bring or has to be brought. 15ஆம் வசனத்தை கவனிங்கள். 5:15. அந்த புருஷன் தன் மனைவியை ஆசாரியனிடத்தில் அழைத்து கொண்டு வந்து அவள் நிமித்தம் ஒரு எப்பா அளவான வார்கோதுமை மாவிலே 10 ஒரு பங்கை படைப்பாக கொடுக்க கடவன். அது எரிச்சலின் காணிக்கையும் அக்கிரமத்தை நினைப்பூட்டும் காணிக்கையுமாய் இருப்பதினால் அதன் மேல் எண்ணெய் வார்க்காமலும் தூபம் வார்க்க போடாமலும் தூபவர்க்கம் போடாமலும் இருப்பானாக. And here we read about an offering of jealousy. This woman is brought before the priest and this offering is made and a vow is taken from her, and if she has been unfaithful, what will happen to her? If she is faithful, what will happen to her? நாம் இங்கே வாசிக்கிற ஒரு காரியம், அந்த ஸ்திரீயானது ஆசாரியனுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டு அந்த எரிச்சலின் காணிக்கை என்று சொல்லி அவளுடைய அக்கிரமத்தை நினைப்பூட்டும் காணிக்கையாக கொடுத்து அவள் உண்மையுள்ளவளாய் இருந்தால் என்னவும் உண்மையற்றவளாய் இருந்தால் எதை செய்யவும் என்பதை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். It need to be explained, but I don't have the time. But in verse 31 we read, the man shall be free from iniquity, but the woman shall bear her iniquity. 31ஆம் வசனத்தை கவனியுங்கள். புருஷனானவன் அக்கிரமத்திற்கு நீங்களாயிருப்பான், அப்படிப்பட்ட ஸ்திரீயோ தன் அக்கிரமத்தை சுமப்பாள் என்று சொல் என்றார். What does it mean? இதனுடைய அர்த்தம் என்ன? இதை விரிவாக சொல்ல எனக்கு நேரம் இல்லாதபடியால் இது சுருக்கமாக சொல்லுகிறேன். Our God is a jealous God. நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கர்த்தர் எரிச்சல் உள்ள கர்த்தர் என்று நாம் வாசிக்கிறோமே. When Apostle Paul is writing to the Corinthians in 2 Corinthians chapter 11, he said, I feel a divine jealousy for you, since I betrothed you to one husband to present you as a pure virgin to Christ. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய 11ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிற ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். 2வது வசனத்தில், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். வைராக்கியம். Then he says in verse 3, but I'm afraid that as a serpent deceived Eve by his cunning, your thoughts will be led astray from a sincere and pure devotion to Christ. அதன் பிறகு 3ஆம் வசனத்தில், ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படிக்கு கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். Christ is the bridegroom, we are the bride. We are engaged to him for the lamb's wedding. கிறிஸ்துவானவர் மணவாளனாகவும் அவருடைய திருச்சபையானது அவருடைய பரிசுத்த கன்னியாகவும் ஆட்டுக்குட்டியானவருடைய விவாகத்திற்காக நம்மை ஆயத்தம் பண்ணுவதாகவும் அறிந்திருக்கிறோமே. He is jealous for us as his bride. நாம் அவருடைய மணவாட்டி என்ற நிலைமையில் மிகவும் வைராக்கியம் கொண்டவராய் காணப்படுகிறார். And if we love this world and if we commit that spiritual adultery by loving the world, we are dishonoring our bridegroom. ஆனால் நாம் என்னாகமம் 5ஆம் அதிகாரத்தில் கண்ட ஸ்திரீயை போல சபை இந்த உலகத்தை நேசித்து ஆவிக்குரிய விபச்சாரம் செய்கிறவர்களாய் இருப்போம் என்றால் உண்மையான மணவாளனுக்கு உண்மையற்றவர்களாய் நாம் காணப்படுவோமே. That is why the man is told he is guiltless, but the woman is guilty. Christ is guiltless, he is perfect. His love for us is perfect, but many times our love is split. We love him and we love the world. That is a spiritual adultery. ஆகையால் தான் என்னாகமம் 5:31 நாம் வாசித்தோம், புருஷனானவன் அக்கிரமத்திற்கு நீங்களாய் இருப்பான், ஆனால் அந்த ஸ்திரீயோ
தன் அக்கிரமத்தை சுமப்பாள். ஆக அதுபோலவே நம்முடைய ஆண்டவர் எந்த நிலைமையிலும் ஒரு தீட்டும் செய்யாத நிலைமையில் இருக்கிற வேளையில் அவருடைய திருச்சபை மணவாட்டி உண்மையற்றவளாய் காணப்படும் என்றால் அந்த அக்கிரமத்தை சுமக்க வேண்டிய நிர்பந்தத்தில் காணப்படுகிறோம். The last condition in chapter 6 verse 1 and 2 we read that. கடைசியாக 6ஆம் அதிகாரம் என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே 7வது ஆசீர்வாதம் என்ன என்று நாம் காண்கிறோம். 6ஆம் அதிகாரம் What is the condition? நிபந்தனை, ஆசீர்வாதத்திற்குரிய நிபந்தனை என்ன என்பதை 1-2 Whether a வசனங்களில் man or woman make a special vow, the vow of a Nazarite. நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீ ஆகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாய் இருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினாள். This is voluntary. This is not by pressure. If anybody desire to make a Nazarite vow, இங்கே நாம் வாசிக்கிற வேளையில் இது கட்டாயத்தின் பேரில் அல்ல, அவர்களுடைய விருப்பப்பட்டு நசரேய விரதம் என்ற அந்த விரதத்தை பொருத்தனை பண்ணி ஒருவன் ஏற்றுக்கொண்டால். there are 3 things he should not do. 3 காரியங்கள் அப்பேற்பட்டவர்கள் செய்யக்கூடாது என்று நாம் காண்கிறோம். He should not eat or drink of the juice of the grapes. அவர்கள் திராட்சரசத்தின் மதுபானத்தையோ அந்த காடியையோ அவர்கள் குடிக்க கூடாது. He should have a long hair. He should not trim his hair. அவர்கள் நீண்ட கூந்தலை கொண்டவர்களாக, முடி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த முடி வெட்டப்படக்கூடாது. He should not come into contact with any dead body. அவர்கள் எந்த விதமான சவத்தையும் தொடக்கூடாது. மரித்த ஒரு சவத்தை அவர்கள் தொடக்கூடாது. In other words, he is making a total commitment to serve God voluntarily. இதனுடைய அர்த்தம் தன்னை தன்னார்வமாக கர்த்தருக்கு முழுமையாக அர்ப்பணித்து சமர்ப்பித்து கர்த்தருடைய பணியை செய்ய தன்னை உட்படுத்துவது ஆகும். A total commitment and a separation for the Lord. கர்த்தருக்காக முழுமையாக தன்னை வேறுபடுத்தி வித்தியாசப்படுத்தி சமர்ப்பணம் செய்கிற ஒரு அனுபவம். It is after these 7 conditions are met. I don't have the time to explain what that not drinking of the wine or the long hair and the dead body touching, all that means. I don't have the time. I have to close now. But these 7 conditions, finally a total commitment to the Lord. And that's when Aaron has pronounced this blessing on Israelites. இந்த 3 காரியங்களையும் எனக்கு விவரிப்பதற்குள்ள நேரம் இல்லை. நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். இந்த 7 நிபந்தனைகளையும் குறிப்பாக அவர்கள் கடைபிடித்தால் ஒழிய ஆரோன் அங்கு சொன்ன இந்த ஆசீர்வாதம் ஒருவருக்கு உகந்ததாய் காணப்படாது. ஆகையால் இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த 7 நிபந்தனையும் ஒருவர் கடைபிடித்தவராய் இருக்க வேண்டும். Let us take the application spiritually and be really blessed in the spiritual things, and God's blessing be upon us. இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் உண்மையாக ஏற்றுக்கொண்டவர்களாக, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றவர்களாக, கர்த்தருடைய அனுகிரகத்தோடு கூட நாம் ஒவ்வொருவரும் வாழத்தக்கதாக தேவன் நமக்கு துணை புரிவாராக.